கிருஷ்ணகிரி ஒசூர் வழியா பஸ்ல நீங்க பெங்களூருக்கு டிராவல் பண்றீங்களா? என்னடா இது எப்பயுமே பயங்கர டிராபிக்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இதுல 2 பிரச்சனையும் இருக்கு. என்னன்னு டீடைலா சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பெங்களூர்ல மெஜிஸ்டிக் இல்லனா சிக்பேட் போறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எலக்ட்ரானிக் சிட்டி பஸ் ஸ்டாப்ல நீங்க இறங்கி பக்கத்துலயே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. மெட்ரோல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா சிக்பேட் 30 மினிட்ஸ்லயும் மெஜிஸ்டிக் 40 மினிட்ஸ்க்குள்ளயும் நீங்க ரீச் ஆயிடலாம். அது என்ன 2 பிரச்சனைன்னு தானே கேக்குறீங்க? அதுல ஒண்ணு எப்பயுமே மெட்ரோ ட்ரெயின்ல கூட்டமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க நின்னுட்டு டிராவல் பண்ற மாதிரியும் இருக்கும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா ட்ரெயின் கிடையாது. அதனால நீங்க 2 ட்ரெயின் மாறி தான் போகணும். இதுக்கான டைம் எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சுட்டு இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு மெட்ரோ பொம்மசந்திரா வரைக்கும் இருக்கு. ஃபியூச்சர்ல அத்திப்பள்ளி வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒசூர்ல இருந்து அத்திப்பள்ளி கனெக்ட் பண்ற மாதிரி மெட்ரோ பிளான் கொடுத்தாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணதா சொல்றாங்க. சப்போஸ் ஃபியூச்சர்ல அந்த பிளான் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா பெங்களூருக்கு டிராவல் பண்ற நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம விஷன் ஆஃப் வினோத் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.